எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். இந்த வருஷத்துடைய லாஸ்ட் பார்ட்டில் இருக்கிறோம். நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய, ஈகராக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும், சேனலில் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய, சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்கும் இந்த இடத்துல ஸ்பெஷல் தேங்க்ஸ். உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு, உங்களுடைய ஆதரவுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இடத்துல ஒரு 3 மெம்பருக்கு கண்டிப்பாக நான் ரிமெம்பர் பண்ணணும். என்னோடய ஒவ்வொரு வீடியோவுக்கும் முதல்ல பார்த்தோன்னே கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டர் காந்தி குமார் சார், உங்களுக்கு என்னுடைய நன்றி. ரெண்டாவது மிஸ்டர் ஸ்ரீதர், என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, நல்லா ட்ரேட் பண்ணக்கூடிய, நல்ல கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ் அவருக்கு எனக்கு தெரியும். மதுரையில் சேர்ந்த மிஸ்டர் ஸ்ரீதர், அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு கப்புள்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு கப்பல், இவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சென்னையில் ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் வந்தாங்க. அவங்க வரும்போது ரொம்ப மழை, இங்கே நியர்பையில் தான் ஒரு இடத்துல தங்கி படித்தாங்க. ஒரு 3 நாளாக வெளியிலே வர முடியல. ஸோ ஆனாலும் அந்த பேட்சில் ஒரு 75,000 கேபிட்டலை 95,000 மேலே மாற்றி ஒரு 26,000 மேலே அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு போனாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பணும். உங்களுடைய அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் 3 பேருக்குமே உங்களுடைய டீம் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரைட், இந்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த வாரம் வர வெனஸ்டே ஃபெட், யூஎஸ் ஃபெட்டுடைய மீட்டிங் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அது வரைக்குமே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டெக்னிக்கலாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போதே ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஒரு பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் அண்ட் எஃப்எம்சிஜி. ஸோ இந்த வாரம் ட்ரை பண்ணுறவங்க ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜியில் ட்ரை பண்ணி பாருங்கள். வர புதன்கிழமை வரைக்கும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஃபெட் மீட்டிங், இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் மீட்டிங் இருக்குது. ரைட், நம்ம டீட்டெயிலாக சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக சார்ட்டை பார்க்கும்போது லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாக நிஃப்டி சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல அதாவது மார்க்கெட் கீழே இறங்கும்போது மார்க்கெட் திரும்புன்னு சொல்கிறோம், திரும்புது. நல்லா ரைஸ் ஆகும்போது ரீசெண்டாக எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, இதுக்கும் மேலே போகும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னோன்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்ரிங்க் ஆகுது டாப்பில், ஸோ ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஒரு ஸ்மால் கரெக்ஷனில் தான் இருக்குது. ஃபர்தராக கிட்டத்தட்ட 5 நாள் தொடர்ச்சியாக ரைஸ் ஆன மார்க்கெட்டு 6வது நாள் இந்த இடத்துல லைக் ஒரு டோஜி மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, இப்போ நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது ப்ரீவியஸாக 21,600ங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஒரு 2 முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. 21,600ங்கிறது கிட்டத்தட்ட 2-3 நாள் இந்த இடத்துல 21,600 டச் பண்ணும்போது மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருக்கு. அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போனால் 21,560, 565 இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட், இதே ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு அடுத்து சப்போர்ட்டாக மாறும். இப்போ ரைட்னா 21,730 ட்ரேட் ஆகுது. 21,560 21,565 இந்த லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் அண்ட் ஃபர்தராக 21,300ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்போதுமே ஒரு சப்போர்ட் லெவல், ஈவன் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுங்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது மார்க்கெட் அப் சைடு போகுது. அப்போது 21,300ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இம்மீடியட் சப்போர்ட் பவுன்ஸ் பேக் ஆகக்கூடியது 21,550, 560. ஃபர்தராக பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 21,300 இருக்கும். இந்த ரேலி அப்சைடு இன்னும் ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,130 இருக்கும். இது நாட் ஃபார் இந்த வீக்கு கிடையாது, பொசிஷனலாக சொல்கிறேன். ஒரு ஷார்ட் டேர்மில் 22,130, இன்னும் 500 பாயிண்ட் நிஃப்டி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்டாக நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு தான். சரி,
ஒரு 10 நாள் வந்து தொடர்ச்சியாக ரைஸ் ஆகுது, ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக ஃபால் ஆகுது. பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கனாக்கா பேங்க் நிஃப்டியில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது நீங்கள் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது. இதை பிரேக் அவுட் ஆகிற அன்னைக்கே இந்த இடத்துல ஒரு ஹவர்லியில் பிரேக் அவுட் ஆகிற அன்னைக்கே போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது மினிமம் 48,000 48,500 வரைக்கும் ரைஸ் ஆகும்ன்ட்டு. எக்ஸாக்டாக 48,550 வரைக்கும் ரைஸ் ஆயிருந்தது. ஸோ இதை வந்து நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்டை கவனித்து பாருங்கள். இருங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கா? இந்த இடத்துல சைடுவேஸ் மார்க்கெட் வந்து லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்கள், இந்த ட்ரெண்ட்லையும் கரெக்டாக நிற்குது. அப்போ டபுள் சப்போர்ட் பாயிண்டில் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 42,025 48,000க்கு பிலோவில் போகும்போது மட்டுமே, இதுக்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே ஃபர்தராக அதனுடைய பொசிஷனல் சப்போர்ட்டான 47,300 320 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எப்போ சாத்தியம் அப்படின்னா, ஒன்லி பிலோ 48,000க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். பிகாஸ் இப்போது நீங்கள் வந்து இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க, 30 மினிட்ஸில் ஃப்ரைடே வந்து பிரேக் அவுட் ஆகிருந்தது. இது வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு டெம்பரவரியாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட திருப்பியும் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நாளைக்கு கேப் டவுன் ஆகுது, ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பியும் இந்த ட்ரெண்டு அப் சைடு போகலாம். பிகாஸ் இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டே வைஸாகவும் பிரேக் அவுட்டில் இருக்குது, பொசிஷ்னலாகவும் பிரேக் அவுட்டில் இருக்குது, 2 டபுள் சப்போர்ட்டில் இருக்குது. அதனால் இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு டெம்பரவரியான பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். இந்த ட்ரெண்டு ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா இந்த டாப் டு டாப்பை கவனித்து பாருங்கள். ஓகே, 48,550க்கு எபோவில் ட்ரேட் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு ஹவர்லியில் க்ளோஸ் ஆனால் கூட ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு போயிடும். ஆனால் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் 48,000 மார்க்கெட் வந்து இந்த வாரத்தை வந்து 48,000க்கும் 48,500க்கும் இன் பிட்வீனில் ட்ரேடை எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் இன் பிட்வீனில் ஒரு 500 பாயிண்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே, இதே போல் ஃபின் நிஃப்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ஃபின் நிஃப்டியும் ட்ரேட் ஆகுது. பட் ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் டாப் ஜோன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டபுள் டாப் ஜோனில் இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஃபர்தராக இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து எங்கே வந்து நிற்கும்? ஃபர்தராக இந்த லைனில் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இம்மீடியட் சப்போர்ட் இந்த பிரேக் அவுட் நாளைக்கு வந்து இன்கேஸ் இந்த க்ளோஸ் நியர்பைலையோ இதுக்கு பிலோவிலையோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது பை சைடை வந்து எடுக்க வேண்டாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 21,600க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வந்து கன்வெர்ட் ஆகும். பிகாஸ் டபுள் டாப்பில் இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக 21,300 21,100 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். அண்ட் ஸ்டில் பொசிஷ்னலாக அப் ட்ரெண்டு தான், பட் ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவு. மண்டே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவலை வந்து நோட் பண்ணி பாருங்கள். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க நம்ம டெலிகிராம் சேனலை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் அப்டேட்டு, வாய்ஸ் மெசேஜில் அடுத்து நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அண்ட் அதுக்கான ரிசல்ட்டு எவ்ரிதிங் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். இதை சர்ச் பண்ணும்போது நீங்கள் டெலிகிராமில் வந்து சர்ச் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு சில ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணியிருக்கிறேன். அந்த சேனலுடைய லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். வேறு எந்த பெய்டு டிப்ஸோ இல்லை பெய்டு குரூப்போ இல்லை ட்ரேட் பண்ணி தரேன் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறோம்.
ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி 3 டைரக்ட் கிளாஸ் 10 days டைரக்ட் கிளாஸும் ஜனவரி 3 தான் இருக்கும். அண்ட் 1 day ஒர்க் ஷாப் வந்து டெக்னிக்கல் மட்டும் 1 day ஒர்க் ஷாப் வந்து ஜனவரி 7th வந்து இருக்கும். சண்டே ஃபுல் டே. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர். லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து பார்த்த இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட வந்து 6% வரைக்கும் பொசிஷனலாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக் மட்டுமே கிட்டத்தட்ட 3.5% வந்து ரைஸ் ஆகிருக்கு. இது பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் 2700க்கும் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 2450. இதுக்குள்ளே தான் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 years இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டுவர்ட்ஸ் அதனுடைய ரெசிஸ்டன்ட் 2720 வரைக்கும் அப்சைடு வந்து போகலாம். இந்த வாரமும் இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ். ரெண்டாவது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லைக் வந்து டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட், கோத்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் இந்த இண்டஸ்ட்ரியும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு க்ரோத் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீக்கும் எஃப்எம்சிஜியில் இந்த 2 செக்டாரில் உள்ள இண்டஸ்ட்ரியில் உள்ள ஸ்டாக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செகண்டாக இந்த வீக் வந்து நம்ம பார்க்குறது ஃபார்மா செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ். அஜந்தா ஃபார்மா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷ்னலாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து ரைட்னோ 2083 ட்ரேட் ஆகுது. ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து 2300 2550 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலை பற்றி பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு லாஸ்ட்டு 3 days கண்டினியூஸான ஒரு ஃபால் 6000க்கு பிலோவில் க்ரூட் வந்து ட்ரேட் ஆகும்போது இது நெகட்டிவாக மாறுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 6030 6000 தான் ஸ்டாப் லாஸு. மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட்டிவ் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு பிலோவில் ஃபர்தராக க்ரூடு ஃபால் ஆகும்போது இது நெகட்டிவாக மாறிடும். இந்த பிரேக் அவுட் வந்து ஒர்க் ஆகாது. இதுக்கு அடுத்து இன்கேஸ் மார்க்கெட் வந்து 6350க்கு மேலே இந்த இடத்துல 6000 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து 6350க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே இது ஒரு பாசிட்டிவ் பொசிஷனல் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ரைட்னோ ஒரு டெம்பரவரி மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆர் ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. அப்சைடுங்கிறது வந்து 6350க்கு மேலே இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு இல்லையா, இந்த பிரேக் அவுட் ஆன ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது மட்டும் இன்னும் ஃபர்தராக ஷார்ப்பாக ரைஸ் ஆகும். ரைட்னோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஷார்ப்பான டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து 6000க்கு பிலோவில் 5900க்கு இந்த சப்போர்ட்டுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போது மட்டுமே இது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவோம். அதுவும் ஒரு டே கேண்டிலாவது 6000க்கு பிலோவில் க்ளோஸ் ஆகணும். ஓகே, இந்த வாரம் க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்பிட்வீன் 6350 6700க்குள்ளே இந்த ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. Thank you all of you. Wish you a happy new year to all.